வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் ஊக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வகுப்பறையில் எங்கனம் பாடங்களை சிறப்பாக படிக்க வேண்டும். இல்லை வீட்டு வேலைகளில், அதாவது ஹோம் மேக்கராக இருந்தால் அதில் எங்கனம் சிறப்பாக வேலைகளை செய்ய வேண்டும். இது ரெண்டுமே அடிப்படையில் அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு 10 வயசில் இருக்கு, ஒரு 15 வயசில் இருக்கிறாங்க, இல்லை 20 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் டைம், அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அப்புறம் வந்து அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி படிக்கிற காலம், அதாவது ஒரு 5 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் அந்த 20 வருஷ காலம் நல்லபடியாக படிக்கிற பீரியட் தான். தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஷிப். லேட் சைல்ட்ஹுட் மாதிரி இது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற பீரியட். அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு எத்தனை வேலைகளை நம்ம செய்ய வேண்டி வரும்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்குச்சே எர்லி சைல்ட்ஹுட் இருக்கும் 5 வயது முதல், அப்புறம் லேட் சைல்ட்ஹுட் இருக்கும், அடோலசன்ஸ் இருக்கும்னு சொன்னால் எல்லாமே ஸ்ட்ராமன் டெஸ்ட்டு, இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாமே நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, என்னோட ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கிற பீரியடும் இருக்கும். ஆனால் அந்த பீரியடாக இருந்தாலும் அதற்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னதுங்க, படிப்புக்கு தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதற்கெல்லாம், தட் இஸ் அவுட்டர் லைனில் இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கோர் ஆஃப் த பாயிண்ட் என்ன, கோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன, முழுக்க முழுக்க அது படிக்க வேண்டியது தான். அந்த படிக்கிற நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன், அது எல்லாமே உண்டு தான். கம்ஃபர்ட் ஜோன் வந்து என்ன இருக்கும், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஈஸியாக படிச்சுக்கலாம், நிறைய நேரம் படிக்கிறதுக்காக செலவு பண்ண வேண்டாம். ஆனால் செலவு பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக லெர்னிங் ஷுட் பி தேர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அங்கே கம்ஃபர்ட் ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அடோலசன்ஸ்லாம் தாண்டிட்டோம், அப்புறம் வந்து 20 வயசு, 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் படிக்க போகிறோம்னா அந்த 20-21 வயசுலலாம் கம்ஃபர்ட் ஜோன்றது வந்து என்ன இருக்கும், சும்மா ஒரு கீத்து மாதிரி இருக்கும். கார்த்தால் எழுந்து ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க வைக்கிறோமே, அந்த டைம் பீரியட் ஒண்டி தான் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யணும், யூ ஷுட் கோ ஃபார் என்டையர் டே வில் பி டிவோட்டட் டு லெர்னிங் ஜோன் அப்படி இருக்கும். அங்கே வந்து என்ன இருக்காது, கம்ஃபர்ட் ஜோனே இருக்காது, லெர்னிங் ஜோன் இருக்கும், ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும். ஒன்றும் பயம் இல்லை, ஒழுங்காக கொடுத்துருக்கிற ஸ்டடி ஹாலிடேஸில் ஒழுங்காக பாடங்களை படித்தா இட் இஸ் ஓகே, அதோட வேலையை நல்லபடியாக முடிஞ்சுட்டு. அதனால் இந்த 20 வருஷத்தில் இத்தனை மிக்சப்பும் இருக்கும். ஃபியர் ஜோன் இருக்கும், ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும். ஆனால் எல்லாமே கம்ஸ் அண்டர் லெர்னிங் ஜோன் தான். லெர்னிங் ஜோன் தானே கற்றல். எதையெல்லாம் வாழ்க்கை எத்தகைய பாடங்களை கற்றுத்தருகிறது அதை அனைத்தையும் என்ன பண்ண வேண்டும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வர வழியில் வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் ஸ்ட்ரைட் யூ டேக் இட் இன் த ரைட் சென்ஸ் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் மாற்றிடணும், இது எனக்கு வரவே கூடாது அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாமே வரும் தான். எது எல்லாமே வாட் எவர் கம்ஸ் இன் இந்த நம்ம நடக்கிற பயணம் இருக்கே, வாழ்க்கை என்கின்ற பயணம் 5 வயது முதல் 25 வயது வரை, இதெல்லாம் படிக்கிற நேரம். இந்த படிக்கிற பீரியடில் எல்லாமே வரும் தான். ஆனால் வரக்கூடிய எல்லா செயல்களையும் உனக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள், வேண்டாம் என்று சொன்னால் ஜஸ்ட் இக்னோர் இட், யூ பிரஷ் இட் அசைட், யூ மூவ் ஃபர்தர். மேலே 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 உன்னோட நடையை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம். அப்போது வந்து தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் கலக்கிண்டு ஒரு வழியாக பெரிய மூட்டையாக சேர்த்துக்கிண்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போகிறேன்னு சொன்னால் இது வந்து பளு தான் அதிகமாகும். இட் கம்ஸ் அண்டர் உன்னோட முதுகில் ஒரு நல்ல பாரமாக அமைஞ்சிடும். அது தேவையில்லை. நம்மளுக்கு வேணுமான எடுத்துக்கலாம், இல்லைன்னா யூ லீவ் இட் ஆஸ் அட், அங்கேயே இருக்கட்டும். அங்கேயே இருந்தால் மறுபடியும் திரும்பி எப்பயாவது வரும்பொழுது அதை எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்கலாம். எப்பயானு வரத்துக்கு வாய்ப்பு உண்டா? 15வது வயதில் சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 25வது வயசில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. நம்மோட கூட வந்தவங்க யாரானு இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை போனால் நம்ம தாய் தகப்பன் அதை எடுத்து வச்சு குழந்தைங்க 15 வயசில் கொடுக்கவே இல்லை, எப்பயாவது கொடுப்போம் அப்படின்னு அதுபோல் ஒரு புது சீன் இப்போவான க்ரியேட் பண்ணி தருவாங்களே தவிர அதுவே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த பயணம் என்கின்ற படிப்பு என்கின்ற பயணத்தில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகலாம். ஆனால் சரியாக நிறைய பேருக்கு என்ன சில வாய்ப்புகள் இருக்கும், எப்போவுமே தாய் தகப்பனோடு இருந்து படிக்கிறதுக்குன்னு. அது ரொம்ப ஏற்புடையது தான். ஏன்னா வெளியில் போய் தனியாக இருந்து படிக்கும்பொழுது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் என்ன இருக்கணும், தனியாக போய் இருந்தோமான குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளோட சாமான்லாம் இருக்கா, கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்கும், அப்படியெல்லாம் சாய்ஸ் எல்லாம் இல்லாமல் என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போக வேண்டி வரும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம தாய் தகப்பனோடு இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற பாடங்களையே படிக்க துவங்குறோம் என்று சொன்னால் நிறைய ப்ரிவிலேஜஸ் வில் பி ஹேவிங் அட் ஹோம். இது வந்து ஒரு கம்ஃபர்ட்ஸ்க்காக சொல்லக்கூட வார்த்தை இல்லை, ஆனால் இட் கிவ்ஸ் த கான்ஃபிடன்ஸ்.
நம்மளோட பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளோட எடுக்கிற முடிவுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எது தேவையானாலும் நம்ம அப்பாவே நம்மளுக்கு நல்ல முடிவு எடுத்து தருவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்தால் நம்மளே நம்மளோட இடத்த பத்திரமா பார்த்துக்க வேண்டாம். நம்ம கூட இருக்கிற பெரியவங்களே, தாய் தகப்பன், தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களே சிறப்பாக அதை பார்த்துட்டு நம்மளுக்காக அவங்க நிறைய ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் தயார் பண்ணிப்பாங்க. அது நம்மளுக்கு நல்ல பலம் கொடுக்குறதா இருக்கும். இது கேர்ளாக இருந்தாலும் ரொம்ப ஏற்புடையது, பாயாக இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ் குட் ஆல்சோ. அவங்களுக்கு ஆண் பசங்களாக இருந்தாலும் அவனும் என்ன பண்ணக்கூடாது, நெறி தவறி போய்விடக்கூடாது, நெறி தவறாமல் இருக்கணும். அதுக்கு அது யூஸ் ஆகும். அதே பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நெறி தவறக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தாய் தகப்பனோட ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும், கூடவே இருக்கணும். இது எல்லாமே உண்மை பேசக்கூடிய மனம் வளர்த்து கொள்ள வேண்டும். தாயிடம் நிஜத்தை சொல்லலைன்னு சொன்னால் அதுபோல் ஒரு தவறு வேறு எங்கேயுமே இல்லை. தட் cannot பி கரெக்டட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த லைஃப். அது முடியாது. அதனால் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நிஜம் பேசணும். அவங்கள்ட்ட நிஜம் பேசலைன்னு சொன்னால் அந்த நிஜம் பேசாத ஒரு தன்மை இருக்கே, அது எப்பொழுதுமே நேர் செய்ய முடியாது. அப்புறம் 20 வயசில் பேசலைன்னா 40வது வயசில் பேசுவாங்கன்னு சொன்னால் இட் cannot பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அது ஒன்ஸ் போனதே தான். அதனால் டு பி இந்த சேஃபர் சைடு எப்பொழுதுமே சிறப்பான வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேணும், ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நம்ம இருக்கணும் அப்படின்ற முயற்சி வேணும். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய ஊக்கம் எதோட தொடர்புடையது, நல்லபடியாக படிக்கணும். இந்த 5 வயதுலேருந்து 25 வயது வரைக்கிற அந்த 20 வருஷத்தில் எது போல எல்லாம் படிக்கணும் அப்படின்றத வரப்போகிற 2-3 பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்த்து இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.